வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைக்கா டிஎன்பிஎஸ்சி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து முழு தேர்வு ஒரு 100 கேள்விகள், அதாவது டாப் 100 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இந்த 100 கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியுதா? அப்போது நீங்கள் 6ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்கவே தேவையில்லை. அப்போ நீங்கள் 6ஆம் வகுப்பு புத்தகத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இந்த 100 கேள்விகளுக்கான விடைகளும் தெரிஞ்சாலே போதும். இந்த புத்தகத்தை மறுபடியும் நீங்கள் எடுத்து படிக்கவே தேவையில்லை. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் முதல் கேள்வியாக பார்த்துருவோம். முதல் கேள்வி, 1861 இந்திய தொல்லியல் துறையை தொடங்கியவர் யார்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் கூட உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் போடலாம். இதற்கான விடை அலெக்சாண்டர் கன்னிங்ரோம். இந்த கேள்விகளுக்கான விடைகள் எல்லாமே கீழே ஆன்சர்ஸாக நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப்பை டைரெக்டாக நம்ம டெலகிராம் சேனலில் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ இரண்டாவது கேள்வி, பல்லவ கட்டிடக்கலை தொடர்பான தவறான கூற்றை தேர்ந்தெடு. பாறை குடைவரை கோயில் மகேந்திரவர்மன் பாணி, ஒற்றைக்கல் ரதம் மற்றும் சிற்பங்கள் மாபல்லன் பாணி, கட்டுமான கோயில் ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மன் பாணி. இதற்கான சரியான விடை இவற்றில் எதுவும் தவறு இல்லை அப்படின்றது தான் சரியான விடை. எல்லாமே கரெக்டாக அப்படியே இருக்குது. இந்த மாதிரி கேள்விகள் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. எந்தெந்த கட்டுமான பணிகள் யார் யார் செஞ்சது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. பாஸ்ட்டாக நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கூட இந்த கேள்வி அப்படியே வந்துருந்துச்சு. மூணாவது கேள்வி, தவறான கூற்றை தேர்ந்தெடு. இந்தியாவில் தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் ஓர் பகுதி நிதி ஆணையம் ஆகும். இது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1989 அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் உச்சநீதிமன்றத்தின் பணியில் உள்ள அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் செயல்படுகிறது. மாவட்ட ஆணையத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பை மாநில ஆணையம் கொண்டுள்ளது. இதில் எது தவறானது அப்படின்னு நீங்கள் விடை தெரிஞ்சால் உங்களுடைய ஆன்சரை கமெண்டில் கூட போடலாம். இதற்கான சரியான விடை 2 மட்டும் தவறு. ஏன்னா 1989 அப்படின்றது தவறு. இது 1988 அமைக்கப்பட்டது. நான்காவது கேள்வி, பொறுத்துக. அதாவது யார் யார் எந்தெந்த மன்னர்களுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. பாரவி அப்படின்றது நம்மளுக்கு கிருதார்ஜீனியம் அப்படின்றத எழுதியிருப்பார். பெருந்தேவனார், இரண்டாம் நந்திவர்மன், ருத்ராட்சியார், முதலாம் மகேந்திரவர்மன், வாட்சியாயர் நியாயபாஷ்யம் அப்படின்ற நூலை அவர் எழுதியிருப்பார். அடுத்த கேள்வி, தென்னிந்தியாவின் மீது பல படையெடுப்புகளை மேற்கொண்ட முதல் முஸ்லிம் அரசர் யார்? இதற்கான விடை அலாவுதீன் கில்ஜி. ஆறாவது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று திருநாவுக்கரசர் கூறுகிறார். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காளிதாசர் கூறுகிறார். இதற்கான சரியான விடை இரண்டுமே தவறு. இதுக்கான விடை மாற்றி கொடுத்துருக்கான். இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். இங்கே விடைகள் கரெக்டாக கொடுத்து இரண்டுமே மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. ஏழாவது கேள்வி, எந்த சேர அரசன் வட இந்தியா மீது படையெடுத்து சென்றார் என 10 கூறுகிறது? இந்த கேள்வி கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் தான், அதாவது எந்த பாடல்கள் எந்த மன்னர்களை பற்றி கூறுது அப்படின்னு கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறும். இதற்கான விடை சேரன் செங்குட்டுவன். எட்டாவது கேள்வி, கரிகாலனின் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி கூறும் நூல் எது? அதாவது கரிகாலன் ஆட்சியில். இதற்கான விடை பட்டினப்பாலை. ஒன்பதாவது கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாவட்டங்களின் எழுத்தறிவு வீதம் பொறுத்து இறங்கு வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாவட்டத்தில் எது ஃபஸ்ட்டு இருக்குது எது கடைசியாக இருக்குது அப்படின்னு நம்மளை வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கூட சொல்லலாம். இப்போது முதலிடத்தில் வர்றது கன்னியாகுமரி, ரெண்டாவதாக சென்னை வரும், மூணாவதாக நம்மளுக்கு தூத்துக்குடி வரும், நாலாவதாக நீலகிரி வரும். அப்போ இதுக்கான சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2 அப்படின்றதான் நம்மளுக்கு இது சரியான விடையாக இருக்கும். அதாவது பி ஆன்சர் இது சரியாக இருக்கும். 10வது கேள்வி, சமுத்திரகுப்தரை பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பல்லவ அரசர் விஷ்ணுகோவனை தோற்கடித்தார்.
அவர் குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். சிம்மச்சந்திரர், நரேந்திர சிம்மர் ஆகியவை சமுத்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் ஆகும். இதற்கான சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 இது மட்டும்தான் சரி. ஏன்னா இது எல்லாமே இந்த பட்டப்பெயர்கள் எல்லாமே 2ஆம் சந்திரகுப்தர் அவருக்கான பட்டப்பெயர்களாக இருக்கும். ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 11வது கேள்வி. கார்மேல் அப்படின்றது இஸ்ரேலில் இருக்குது. அதாவது கார்மேல் அப்படின்றது இஸ்ரேலில் இருக்குது. ஹுமாயூன் கல்லறை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. சாஞ்சி ஸ்தூபி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. லோத்தல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஜராத்தில் தான் இருக்குது. இதற்கான சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா பி. 12வது கேள்வி. ரிக்வேத காலம் குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிக்வேத காலம் குறித்து சரியான கூற்றை மட்டும் கேட்குறாங்க. இப்போது ரிக்வேத காலத்தில் ராஜா, அதாவது ராஜாவின் அதிகாரங்கள் இனக்குழு மன்றங்களால் கட்டுப்படுத்தப்பட்டன. ரிக்வேத காலத்தில் பெண்கள் சொத்துரிமை பெற்றிருந்தன. ரிக்வேத காலத்தில் குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது. ரிக்வேத காலத்தில் சாதி என்னும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது. அப்போது இதற்கான சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ. 1 மட்டும் சரி. மீதி எதுவுமே ரிக்வேத காலத்தில் நடைமுறையில் இருந்திருக்காது. 13வது கேள்வி. 2ஆம் சமுத்திரகுப்தரின் மெக்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு எதை பற்றி குறிப்பிடுகிறது? அதாவது மெக்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு எதை பற்றி எல்லாம் குறிப்பிடுது அப்படின்னா மகாராஜா பற்றி குறிப்பிடும், மகாராஜாதி ராஜா பற்றியும் குறிப்பிடும், சந்திரகுப்தர் பற்றியும் குறிப்பிடும். அப்போ இதற்கான சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 5 சி த கரெக்ட் ஆன்சர். 14வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. அதாவது இதெல்லாம் நடனங்கள், மாநிலங்களுடைய நடனங்கள். அசாம் பிஹு, கேரளா தும்கல், பஞ்சாப் பங்காரா, குஜராத் கர்பா. இதில் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா பி. அதாவது தும்கல் அப்படின்றது காஷ்மீருக்கு வரணும், கேரளான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேரளாவுக்கு என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். 15வது கேள்வி. சோழ நாடு இது ஒரு பொறுத்துக்க டைப்பு. சோழ நாடு அப்படின்றது சோறுடைத்து அப்படின்னு வரணும். பாண்டிய நாடு அப்படின்னா முத்துடைத்து அப்படின்னு வரணும். சேர நாடு அப்படின்னா வேலமுடைத்துன்னு வரும். தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு வரும். அப்போ இதற்கான சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மம்லுக்னா அடிமை. அடிமை வம்சத்தின் நீண்ட காலம் ஆட்சி செய்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை இல்துமிஷ், சம்சுதீன் இல்துமிஷ். 17வது கேள்வி. சோழர்கள் சூட்டிக்கொண்ட பட்டம் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது நம்மளுடைய சோழ மன்னர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களுடைய பெயர். இதற்கான சரியான விடை வளவன், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 18வது கேள்வி. சேரன் செங்குட்டுவன் பற்றி சரியான கூற்று மட்டும் கேட்குறாங்க. அவர் சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகிக்கு சிலை எடுத்தார். அவர் இமயமலை வரை சென்று கற்களை கொண்டு வந்தார். இப்போ இது ரெண்டுமே சரிதான். இதில் தவறு அப்படின்றது எதுவுமே இல்லை, இரண்டுமே சரி. 19வது கேள்வி. குப்தர்கள் கால நில வகைப்பாட்டில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. அதாவது சேத்ரா, கிலா, வஸ்தி, அப்ரதா அப்படின்றதுல எது தவறானதுன்னு கேட்குறாங்க. சேத்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம் தான். கிலா அப்படின்னா தரிசு நிலம். வசதி அப்படின்றது தவறாக இருக்குது. வசதி அப்படின்றதுக்கு காடு நிலம் மற்றும் வனநிலம் அப்படின்னு வராது. அப்ரதா அப்படின்றது குடியிருக்க தகுந்த நிலம் தான். அப்போ வஸ்தி அப்படின்றதும் குடியிருக்க தகுந்த நிலம், ஆனால் இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. லோத்தல் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இது குஜராத் மாநிலத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணையாற்றங்கரையில் அமைந்துள்ளது. கரெக்டு. இது உலகின் மிக பழமையான கப்பல் கட்டும் தளம். இதுவும் கரெக்டு. அப்போ இதற்கான சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி அப்படின்றதான் கரெக்டு. எதிர்க்கட்சி தலைவர் குறித்து கூற்றினை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க. சரியான கூற்று. எதிர்க்கட்சி தலைவர் பற்றி சரியான கூற்று. இவர் அமைச்சரவையில் அமைச்சர் அந்தஸ்தை பெறுகிறார். இவர் பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக செயல்படுகிறார். இவர் மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் குழுவிலும் உறுப்பினராக இருக்கிறார். இதில் அனைத்தும் சரி அப்படின்றதான் சரி. இதில் எதுவும் தவறில்லை. அவர் எல்லாத்துலேயும் பொறுப்பு வகிப்பார். 22வது கேள்வி. சிவாஜியின் அமைச்சரவையில் சுமந்த் என்பது எதற்கு பொறுப்பானவர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சுமந்த் அப்படின்றவர் எதற்கு பொறுப்பானவர்? இதற்கு சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர்.
அடுத்த கேள்வி 23வது கேள்வி. பின்வருவற்றில் குப்தர்களை காலவரிசைப்படுத்து, அதாவது குப்த அரசர்களை காலவரிசைப்படுத்துன்னு சொல்கிறாங்க. இதற்கு சரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் ஃபஸ்ட்டு வருவார். நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தர் வருவார். அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர், அப்புறம் கடைசியாக ஸ்கந்தகுப்தர் வருவார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24வது கேள்வி. அசோகரின் எந்த தூண் கல்வெட்டு தர்மத்தின் பொருளை விளக்குகிறது? இதற்கான சரியான விடை 2ஆம் தூண் கல்வெட்டு. இதுதான் அசோகருடைய தர்மத்தினை பற்றி பொருளை விளக்கும். அசோகருடைய பாறை தூண் கல்வெட்டுலேருந்து நம்மளுக்கு கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ நண்பர்களே, இந்த கேள்விகள் எல்லாமே முக்கியமான கேள்விகளாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 25வது கேள்வி. சங்க காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. அதாவது மேற்கு கடல், வடமலை, தென்கடல், கீழ்கடல் இதிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. மேற்கு கடல்லேருந்து பவளம், இது கரெக்டாக இருக்குது. வடமலை தங்கம் கரெக்டாக இருக்குது. தென்கடல் முத்து கரெக்டாக இருக்குது. இதில் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்கடல் அகில் அப்படின்றது தவறு. அப்போது அகில் அப்படின்றது எங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டாங்க அப்படின்னா வடமலை மற்றும் கிழக்கு மலை பகுதியிலிருந்து தான் இந்த அகில் அப்படின்றதை இறக்குமதி செஞ்சுருப்பாங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு கேள்விக்கும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் நிறைய விளக்கங்களும் இந்த வீடியோ பதிவில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மௌரிய நிர்வாகம் ஏறுவரிசையில் அடுக்கு, அதாவது மௌரிய நிர்வாக பிரிவுகளை ஏறுவரிசைப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மௌரிய நிர்வாகத்தில் ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிராமம் வரும். 2வதாக ஸ்தானிரா அப்படின்றது வரும். 3வதாக அகாரம்னு வரும். லாஸ்ட்டாக முகவர் வரும். ஸோ இதுக்கான சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 27வது கேள்வி. புத்தரின் எண்வகை வழிகளில் பின்வருவற்றுள் எது வராது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது புத்தருடைய சில எண்வகை வழிகள் இருக்கும், இதில் எது வராது அப்படின்னு கேட்குறாங்க. நற்பார்வை வரும், நல் வாழ்க்கையும் வரும், நற்செயலும் வரும். அப்போது நல்ல ஆசை அப்படின்றது வராது. அதுக்கு டி தான் ஆன்சர். 28வது கேள்வி. பொறுத்துக, அதாவது முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை, 4ஆம் துறை இதில் எது எந்தெந்த துறைன்னு கேட்குறாங்க. முதன்மை துறைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விவசாயம் வரும். 2ஆம் நிலைத்துறைக்கு என்ன வரும்? உற்பத்தி அப்படின்றது எப்பவுமே 2ஆம் நிலைத்துறையில் அடங்கும். 3ஆம் நிலைத்துறை இதில் பார்த்திங்கன்னா வங்கி. 4ஆம் நிலைனா உங்களுக்கு வர்த்தகம் வந்துடும். அப்போ இதுக்கு சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 1556 நடைபெற்ற 2ஆம் பானிபட் போர் யாருக்கு இடையில் நடைபெற்றது? அதாவது 2ஆம் பானிபட் போர்னு பார்த்திங்கன்னா 1526 நடந்துச்சு. அது யாருக்கு இடையில் நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடைன்னு பார்த்திங்கன்னா அக்பர் மற்றும் ஹெமு இவர்கள் இடைப்பட தான் நடந்திருக்கும். அதாவது ஏ ஆன்சர். 30வது கேள்வி. ஹர்ஷவர்த்தனர் எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஹர்ஷவர்த்தனருடைய நூல்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. ரத்னவாளி, பிரியதர்ஷிகா, நாகதந்தா இது எல்லாமே அவர் எழுதின நூலாக தான் இருக்கும். ஸோ இதற்கான சரியான விடைன்னு பார்த்திங்கன்னா 1, 2, 3 அப்படின்றது சரியான விடை. இது 1 மட்டும் அவர் எழுதியிருக்க மாட்டார். ஹர்ஷசரிதம் அப்படின்றது ஹர்ஷர் எழுதுன்னு தான் இருக்கும். 30வது கேள்வி. ஹர்ஷவர்த்தனர் எழுதிய நூல்கள் எவை? அதாவது ஹர்ஷவர்த்தனர் எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்குறாங்க. ரத்னாவாளி, பிரியதர்ஷிகா, நாகானந்தா இது எல்லாமே அவர் தான் எழுதியிருப்பார். ஹர்ஷசரிதம் அப்படின்றத அவர் எழுதியிருக்க மாட்டார். அப்போ இதுக்கு சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்றது சரி. அடுத்ததாக 31வது கேள்வி. பாண்டிய மன்னர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. அப்போது பாண்டிய மன்னர்கள் சூட்டிக்கொண்ட பெயர்களில் இதில் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னி, வானவன் அப்படின்றது தவறு. அப்போது 1, 3 அப்படின்றது தவறானது. அப்போது சென்னி அப்படின்றதும் வானவன், அதாவது சென்னி அப்படின்னா சோழர்களுடைய பெயர், வானவன் அப்படின்னா சேரருடைய பெயர். 32வது கேள்வி. தேசிய சின்னங்களும் அதன் அங்கீகரிக்கப்பட்ட வருடங்களும். இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கும். நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, போலீஸ் எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆலமரம் 1950, மயில் 1963, புலி
1973. யானை 2010. இதற்கு சரியான விடைனா அனைத்தும் சரி, அதாவது 1 2 3 4. 33வது கேள்வி, தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறும் தற்போது, அதாவது தற்போது வரை? இதற்கு சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா 6 முறை. கடைசியாக 2 சேர்த்திருப்பாங்க, அது எந்தெந்த நாள்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். 34வது கேள்வி, கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர்? இதற்கான விடை மகாத்மா காந்தி. கிராமங்கள் நம் நாட்டின் சாபக்கேடு அப்படின்னு சொன்னது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். 35வது கேள்வி, சோழர்கள் காலத்தில் வசூலிக்கப்பட்ட நிலவரியின் பெயர் என்ன? சோழர்கள் காலத்தில் வசூலிக்கப்பட்ட நிலவரியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விடை காணிக்கடன். 36வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு பற்றி சரியான கூற்றை கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது. இதற்கான விடை இரண்டும் சரி. 37வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வழிகாட்டுதல் குழுவின் தலைவராக இருந்தவர்? இதற்கான சரியான விடை ராஜேந்திர பிரசாத். 38வது கேள்வி, சந்தேரி போர், அதாவது சந்தேரி போர் வந்து 1528 நடந்திருக்கும். இது யார் யாருக்கு இடையில் நடைபெற்றுச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதற்கு சரியான விடை வந்து மேதினி ராய், அதாவது பாபர் வெர்சஸ் மேதினி ராய், இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் நடந்திருக்கும். 39வது கேள்வி, மாநகராட்சியின் முக்கிய வருவாய் ஆதாரம் எது? மாநகராட்சிக்கு சொத்து வரி, தொழில் வரி, குடிநீர் வரி, இது எல்லாமே வரும். 40வது கேள்வி, விஜயநகர ஆட்சியாளர்கள் எந்த கட்டிடக்கலை பாணியை அறிமுகப்படுத்தினர்? இதற்கான சரியான விடை வந்து மண்டப பாணி. விஜயநகர பேரரசுனாவே மண்டபங்கள் தான் புகழ்பெற்றதாக இருந்தது. 41வது கேள்வி, இந்திய தேசிய நாட்காட்டி குழுவின் முதல் தலைவர் யார்? இதற்கு சரியான விடை மேகநாத் சாகா. 42வது கேள்வி, பின்வருவற்றில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர், தேசிய பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி, தேசிய உறுதிமொழி எழுதியவர் பிரிதிமாரி வெங்கட சுப்பாராவ். தேசிய கீதம் பாடும் நேரம் 54 வினாடிகள் இருக்குது, அப்போ இது தவறு. தேசிய கீதம் பாடும் நேரம் 52 வினாடிகள். 43வது கேள்வி, அரசாங்கத்திற்கும் மாநகராட்சிக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை மாநகராட்சி ஆணையர். 44வது கேள்வி, இதுவரை எத்தனை செம்மொழிகள் இந்தியாவில் உள்ளது? அதாவது இந்தியாவில் இதுவரை எத்தனை செம்மொழிகள் உள்ளது? இதற்கு சரியான விடை 6 மொழிகள் செம்மொழி இருக்குது. எப்பப்போ அப்படின்னு தான் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். 45வது கேள்வி, சூரிய சித்தாந்தா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆரியப்பட்டர். 46வது கேள்வி, பொறுத்துக, அதாவது நடனங்களும் அதோடைய மாநிலங்களும். குச்சிப்புடி வந்து ஆந்திரா, கதகளி கேரளா, யாக்ஷகானம் அப்படின்றது கர்நாடகா, சத்ரியா அப்படின்றது அசாம். அப்போ இதற்கு சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ. 47வது கேள்வி, இந்தியா பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், இந்தியாவில் பல்வேறு இனங்களை சேர்ந்த மக்கள் வாழ்கின்றன. இதற்கான சரியான விடை சரியான விளக்கம், அதாவது இரண்டும் சரி, சரியான விளக்கமே. 48வது கேள்வி, சமுத்திரகுப்தரின் வெற்றிகளை பற்றி விவரிக்கும் அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஹரிசேனர். 49வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபை எந்த நாளை அகிம்சை நாளாக அறிவித்துள்ளது?
சர்வதேச அகிம்சை நாளாக? இதற்கான சரியான விடை அக்டோபர் 2, 2007. இது யாரோட பிறந்த நாள்னு சொல்லியிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். 50வது கேள்வி. கியூகி என்ற பயணக்குறிப்பை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை யுவான் சுவாங். 51வது கேள்வி. 2ஆம் புலிகேசி ஹர்ஷவர்தனரை தோற்கடித்ததை பற்றி கூறும் கல்வெட்டு எது? இதற்கான சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோல் கல்வெட்டு. இதுதான் 2ஆம் புலிகேசி ஹர்ஷவர்தனரை தோற்கடிச்சதுக்கான கல்வெட்டு. அவர் எந்த நதிக்கரையில் தோற்கடித்தார் அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி. அது விடை தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். 52வது கேள்வி. சிந்து சமவெளி மக்கள் எதன் பயன்பாட்டை அறிந்திருக்கவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. சிந்து சமவெளி மக்கள் எதோடைய பயன்பாட்டை அறிந்திருக்கவில்லை? இது நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியும் நினைக்கிறேன். இரும்பு அப்படின்றத இதுக்கான ஆன்சர்.